என்னை மீட் பண்ண வந்தாரு. வந்துட்டு சும்மா வாங்கலை அப்படியே பேசுவோம் அப்படின்னாரு. சரி ஓகே பேசுவோம். திடீர்னு மீட் பண்ணுன்றாரு பிசிறு தட்டே அப்படின்னு. அப்புறம் டீ எல்லாம் குடிச்சோம். கொஞ்ச நேரம் பேசணும். வழக்கமா ஒரு குக்கு படத்துக்கு வந்து ஒர்க் பண்ண வரும்போதே அவரை டிஸ்ட்ராக்ட் தான் பண்ணிட்டு இருப்போம். நானும் பிரதீபும் பேசி அவரை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவோம். ஒரு வாட்டி சந்தோஷ் எங்கேயோ காணாம போயிட்டான். இந்த படம் வேலை முடிக்கிறதுக்காக ஆஸ்திரேலியா போயிருந்தான். அவர் வந்து ஒரு வாட்டி எங்களை பார்க்க வந்தாரு. பிரதீப் வீட்டுல தான். நானும் பிரதீப் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். அவர் வந்தாரு, மீட் பண்ணுமா அப்படின்னு. அதே மாதிரி வந்தாரு. திரும்ப அங்க கனெக்ட் பண்ணிடுறேன். வந்துட்டு நாங்க ஏதோ பேசுறோம், பிரதீப் பேசுறான், அவரும் பேசுறாரு. ஆனா எனக்கு ஏதோ ஒண்ணு புரியுது, தட் அவர் ஏதோ ஒண்ணு சொல்ல வந்திருக்காரு. ஆனா நான் சொல்ல விடாம ரொம்ப என்கேஜ் பண்ணிருக்கோம் அப்படின்னு. ஒரு 3 மணி நேரம் ஆச்சு. அப்புறம் தயங்கி கிளம்பும் போது இந்த பாய் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு 10 பாய் முடிஞ்சிச்சு. திரும்பினாரு அப்படியே தயங்கிட்டு, சந்தோஷ் எங்க இருக்காருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டாரு கடைசியா. சார் இதை முதல்ல கேட்டிருக்கலாமே சார் அப்படின்னு தோணுச்சு. அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து நம்மளோட பழகும் போது ஒரு சின்ன ஒரு அசௌகரியம் கூட நம்மளால ஃபீல் பண்ண முடியாது. நம்மள எப்பயுமே வந்து ஒரு ரொம்ப ஒரு சமநிலையில அவர் கூட பழகிறவங்களை அவர் வச்சுப்பாரு. ஸோ அதே மாதிரி எனக்கு அந்த போது சொன்னது மாதிரி நான் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருக்கேன், நீங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. சொல்லி ஜோக்கருடைய ஸ்கிரிப்ட சொன்னாரு. ஸோ அந்த ஸ்கிரிப்டை கேட்டதுக்கு அப்புறமா எனக்கு ஒண்ணு புரிஞ்சுது. ஏன்னா அது வரைக்கும் ஓகே குக்கு தான் அவருடைய விஷயமா நான் பார்த்த படம். அதுக்கப்புறம் அவர் ரெப்யூட்டேஷன் தெரிஞ்சது. அவரை பத்தி பேசும்போது மத்தவங்க அவர்கிட்ட பத்தி சொல்லும் போதெல்லாம் எல்லாம் புரிஞ்சுது. ஆனா அந்த ஜோக்கரோட ஸ்கிரிப்டை படிச்சுட்டு நான் அவருக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன், இந்த படம் தேசிய விருது வாங்கும் சார் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி இந்த படம் தேசிய விருது வாங்கிச்சு. அந்த படத்துல ஜாஸ்மின் ஒரு பாட்டு, அந்த படத்துல நாங்க பாட்டுலாம் எப்படி பண்ணோம்னு சொன்னா பயங்கர காமெடியா இருக்கும். ப்ரொடியூசர் பதறிட்டு போறப்ப அவர்கிட்ட அதெல்லாம் சொல்லல. ட்ரீம் ஆர் நம்ம சார் பிரபு சார்கிட்ட ஒரு அட்வென்ச்சரா இருந்தது. என்னன்னா வந்து எல்லா ஆர்ட்டுமே வந்து ஒரு உரையாடல் தான். அது கமர்ஷியல் படமா இருந்தாலும் சரி. ஏன்னா இப்ப 2ஆ பிரிச்சுட்டாங்க எல்லாத்தையும். பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்கு. ஆனா எனக்கு வந்து ஒரு கமர்ஷியல் படத்துல கூட அந்த டைரக்டருக்கான ஒரு மொமெண்ட் இருந்தா அது எனக்கு புரியுது. அந்த உரையாடலாம் எனக்கு புரியுது. எல்லாரும் எல்லா நேரத்தையும் எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணிடுறது இல்ல. சோ அதனால வந்து இந்த படம் வந்து பொதுவா என்னன்னா இந்த சோசியலா கான்சியஸான படம் அப்படின்னாலே ஓ இவங்க கிளாஸ் எடுப்பாங்க போல இருக்கு அப்படின்றதான் இப்ப பரவாயில்ல அந்த கருத்தா இருக்கு. ஒரு சோசியலி கான்சியஸான சோசியல் விஷயத்தை எஜுகேட் பண்ணி ஒரு படம் என்டர்டெயின் பண்ண முடியும் அப்படின்ற வரிசையில மயிலாடு ஒரு தனித்துவமான முதல் படமா இருக்கும் அப்படின்றதையும் நான் இந்த மேடையில சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம சோசியலா என்கேஜ் பண்ணும்பொழுது நம்ம பிணங்கள் மாதிரி என்கேஜ் பண்றது இல்லையே, மனிதர்களா தானே பண்றோம். உயிரோட்டம் இருக்கிற மனிதர்களா தானே நம்ம அணுகிறோம். ஒரு நல்ல புக்கு நம்ம கையில கிடைச்சதுன்னா அதை படிக்கிற ஒருத்த மனுஷன் தானே, உயிரோட்டம் இருக்கிறவங்க தானே. சோ அதனால வந்து மனிதர்களை வந்து இவங்க எல்லாம் இந்த படம் பார்ப்பாங்க, இவங்க எல்லாம் அந்த படம் பார்ப்பாங்க அப்படின்னு பிரிக்கிறதே வந்து எனக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையா இருக்கு. எஸ்பெஷலி அஸ் மியூசிக் கம்போசர் சினிமாட்டிக்கான ஒரு எஃபெக்ட், இந்த மாதிரி ஒரு பாட்டு லவ் பாட்டு பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கட்டாயங்கள் இருக்கிற இந்த உலகத்துல. ஏன்னா இப்ப வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளா சமநிலையை தவறாம பொறுப்போட பேச வேண்டிய கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் இப்ப ரீல்ல நடக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு உலகத்துல நம்ம வாழறதுனால ஒரு படைப்பாளியா பெரிய பிரச்சனை இருக்கு. ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து நம்ம ஜனங்கள்கிட்ட கொண்டு போகணும், நல்ல பாட்டு பண்ணணும், அன்பொலிட்டடா இருக்கணும், ஆர்ட் ஒரு கான்வர்சேஷன் வந்து டைரக்டா இருக்கணும். இப்படி எல்லாம் நினைக்கும் பொழுது இதுல சில இது இருக்கு. நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே வந்து அதை பத்தின நிறைய இது இருக்கு. எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா, மயிலாடு படம் வந்து அவர்கிட்ட நான் எதிர்பார்த்த படம் என்ன அப்படின்னா, ஓகே இதுல ராஜமுருகன் சாரோட நையாண்டி இருக்கும், அவரோட காமெடி ட்ராக் இருக்கும், அந்த பொலிட்டிக்கல் மேட்டர் இருக்கும், இது எல்லாமே இருக்கும்னு நினைச்சா பயங்கர ஒரு கமர்ஷியலான ஒரு ஜனரஞ்சமான படத்தை நான் பார்த்தேன். முதல்ல இந்த படத்தை மியூசிக் இல்லாம நான் பார்க்கும்பொழுது ஓஹோ இவரு அந்த ஏரியாவுக்கு வந்துட்டார் போல இருக்கு அப்படின்னு. இது நிறைய பேருக்கு பயத்தை உண்டு படுத்து. ஏன்னா இது இந்த படம்லாம் சும்மா பொழுதுபோக்கு தாங்க அப்படின்னு சாக்கு இருக்கு இப்ப சினிமால. பரவாயில்ல, எதுக்கு எதையாவது சீரியஸாலாம் எதுக்கு பேசுறீங்க, எதுக்கு நீங்க ஆழமா பேசுறீங்க, கமர்ஷியல் ஒரு படம் பண்ணுங்க அப்படின்றது எதுக்கான சாக்கு அப்படின்னா, அறிவாளிகள் இந்த கமர்ஷியல்ன்ற வார்த்தையில இருந்து தள்ளி நின்னதுனால உருவான ஒரு சாக்கு அது. அந்த சாக்கை இனிமே சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். கமர்ஷியல் ஏரியாவுக்கு வந்துட்டு அந்த மாதிரி இனிமே அதை மாதிரி பேச முடியாது. அறிவாளிகள் மட்டும் இந்த ஜனரஞ்சகம் அப்படின்ற ஒரு விஷயத்த கையில எடுத்துட்டாங்கன்னா மிகப்பெரிய சூப்பர் பவரா மாறும். ஐ திங்க் அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் வந்து நம்ம நண்பர் மாரி செல்வராஜ் அப்படின்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு வாட்டியும் அவருடைய படத்தை பார்க்கும்பொழுது இந்த விஷுவல் லாங்குவேஜையும் பார்க்கும்பொழுது அந்த கான்வர்சேஷன் நடக்கும்பொழுது நான் நிறைய பேசியிருக்கேன் அவர்கிட்ட. ஆக்சுவலா வாழை படம் பார்த்துட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் பேசினேன் அவர்கிட்ட. நேரம் இருக்கான்னு கூட நான் கேட்கல, அந்த கண்ணியம் கூட இல்லாம அவ்வளவு டிஸ்கஸ் பண்ணேன். ஆனா அதை டிஸ்கஸ் பண்ணது இல்லாம அந்த படம் நம்ம கிளாஸ் எடுக்குதுன்ற ஸ்பேஸ்ல இல்ல, அந்த உலகத்துக்குள்ள நான் அப்படியே தொலைஞ்சு போனேன். அந்த சின்ன பையனோட அந்த வாழ்க்கைக்குள்ள, அவனோட மனசுக்குள்ள, அவனோட உணர்ச்சிகளுக்குள்ள நான் நீச்சல் அடிச்சுட்டு வந்த ஒரு ரசிகனா அந்த படத்தை பத்தி நான் பேசின ஞாபகம் இருக்கு. ஸோ அதனால இந்த படம் வந்து எல்லாரும் நிறைய ஆழமான விஷயங்கள்லாம் பேசினாங்க. இருந்தாலும் ஆடியன்ஸ் ஒன்று சொல்லிக்கிறேன், இது ரொம்ப ஒரு என்டர்டெய்னிங்கான எங்கேஜிங்கான படம்ன்றதை நான் பதிவு பண்ணிக்க கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த படத்துல மியூசிக்கை பத்தி குறிப்பா அதுல ஒரு பெரிய பலம் அப்படின்னு சொன்னோம்னா யுகபாரதி சார் தான். அவரோட வரிகள் வந்து எனக்கு ஒரு மருந்து, அதாவது பார்மசில போய் மாத்திரை வாங்கி போட்டுக்கலாம் தலைவலிக்குதுன்னா, ஆனா வீட்டுல அம்மா வந்தாச்சியா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒன்று தடவி விடுவாங்க, அதுல சரியா போயிடும். அந்த மாதிரி ஒரு எனக்கு ஒரு ஹீலர் அவரோட வார்த்தையோட என் இசை பயணிக்கும் பொழுது என் இசை வந்து ஓ இதெல்லாம் நம்ம தான் பண்றோமா, இதெல்லாம் நடக்குதா நம்ம பாட்டுல அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆற்றல் இருக்கு. என் மேல ரொம்ப அன்பு இருக்கிற ஒரு மனிதர் அவரு. எப்பயுமே எனக்கு நிறைய கிளாரிட்டி கொடுத்துருக்காரு. அதாவது நான் கேட்கிற சில
ஆர்வக்குள்ளாரான சில கேள்விகளுக்கெல்லாம் நிறைய விஷயத்துல பொலிட்டிக்கல் கிளாரிட்டியோ இல்ல வந்து ஒரு மனிதனா என்னுடைய நிலை என்ன அப்படின்னு என்ன நிறைய கான்வர்சேஷன் மூலமா அவர் உணர வச்சிருக்காரு. அவருக்கு என்னுடைய நன்றி. அப்புறம் அந்த படத்தை தயாரித்த அம்பேத்குமார் சார் அவரோட போன் கான்வர்சேஷனை பத்தி அவர் சொன்னாரு, நானும் கொஞ்சம் சொல்லிடுறேன். ராஜமுருகன் சாருடைய படைப்பு மேல, படைப்பாளியா அவர் மேல ஒரு எப்படி ஒரு அபிமானம் வச்சிருந்தா, பேர்பட்ட ஒரு அபிமானம் வச்சிருந்தா, சார் எதுவும் யோசிக்காதீங்க சார், நீங்க எதுவுமே யோசிக்காதீங்க, சூப்பரா உங்க பெஸ்ட் ஒர்க் பண்ணுங்க சார், எந்த சப்போர்ட்டா இருந்தாலும் நான் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. சோ அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு ஆத்மார்த்தமான ப்ரொடியூசர், ரொம்ப ஆர்கானிக் பீஸ் அவரு. அதனால எனக்கு ரொம்ப அவர் ப்ரொடியூசர் மாதிரியே நான் ஃபீல் பண்ணதில்லை. ஒரு மனிதரா தான் எனக்கு அவரு அப்படிதான் பழகிருக்காரு. நானும் அவர்கிட்ட அப்படிதான் பழகிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒலிம்பியன் மூவிஸ்ல ஒரு ரொம்ப ஸ்பெஷல் படமா, காலத்தை தாண்டி நிக்கக்கூடிய படமா இருக்கும் சார் மயிலாடு அப்படின்னு நான் நம்புறேன். நிறைய பேர் அண்ணா என்னலாம் சொல்றீங்க, நம்மளுக்கு வந்து எனக்கு ஒரு ரொம்ப நான் அண்ணான்னு சொல்லி பெருமைப்படுற ஒருத்தர் சசிகுமார் சார். ஒரு மனிதராகவும் சரி, ஒரு கலைஞனாகவும் சரி, நிறைய கத்துக்க இருக்க அவர்கிட்ட. அவர் வந்து ஒரு பேஷன்ஸ் எடுத்தா அவர் மலை மாதிரி இருக்காரு. அப்படியே எல்லாத்தையும் தாங்கிட்டு, உள்வாங்கிட்டு, லேர்ன் பண்ணிக்கிட்டு, அப்சர்வ் பண்ணிக்கிட்டு, கவனம்னு பார்த்தா அப்படியே காத்து மாதிரி இருக்காரு. எங்க வேணா போறாரு, எப்படி வேணா வராரு, பிளெக்சிபிளா இருக்காரு. ஒரு இத்தனை வருஷம் சினிமால இருந்து இவ்வளவு சாதிச்ச அந்த ஒரு ஏர் துளி கூட இல்லாம நம்மளும் சொல்லலாம். எல்லார பத்தியும் அவங்களே கூட சொல்லிக்கிறாங்க சில பேர், நான் சும்மா சிம்பிளானவன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க சில பேர். உண்மையிலேயே சிம்பிளான, மோஸ்ட் கிரவுண்டடான, நியாயமான ஒரு ரொம்ப சிறந்த மனிதர் அப்படின்னா நான் அவரை தான் சொல்லுவேன். என்னோட அண்ணன் சசிகுமார் சார் இந்த படத்தை, அதான் நான் அந்த எசகதா பாட்டை பத்தி இன்னொரு இன்டர்வியூல சொல்லியிருந்தேன். ஒரு எல்லா படத்தையும் பாட்டு பண்றோம், தேன் சொல்றேன்னு ஒரு பாட்டு பண்றோம், எழுத கதைன்ற பாட்டு பண்றோம். ஆனா ஒரு நிஜமாவே ஒரு கேரக்டர் தான் ஒரு பாட்டை வாங்க முடியும் நம்ம கிட்ட இருந்து. ஒரு டைரக்டர் சொல்லலாம் நல்லா பாட்டு போடு அப்படின்னு, நம்ம அறிவு போடணும். ஆனா ஒரு இமேஜை பார்க்கும்போது, ஒருத்தர் முகத்தை பார்க்கும்போது ஒரு பாதிப்பு ஏற்படும். எனக்கு வந்து முகைமழை பாட்டுலயுமே நான் அதை உணர்ந்தேன். ஒரு மாதிரி ஒரு ஹீலிங்கான ஒரு கேரக்டர். அதாவது ஒருத்தர் நல்லவர்னு நம்ம பார்த்தா நம்ப முடியணும்ல. சார் நான் ரொம்ப நல்லா சார் அப்படின்னு சொன்னா நமக்கே ஒரு மாதிரி என்னடா ஏன் இப்படி பேசுறான், சைக்கோவா இருப்போம் அப்படிலாம் யோசிப்போம். ஆனா வந்து அவரை பத்தி எப்பயுமே எங்கெல்லாம் அவருக்கு ஏற்றம் இருக்க முடியுமோ அங்க அவர் ஏறவே மாட்டார். இன்னொருத்தனை ஏற்றி தான் விடுவார். எப்பயுமே அவருக்கு சொல்லணுன்ற அவசியமே இல்லை. அவ்வளவு டூரிஸ்ட் ஃபேமிலியோட இசையை பத்தி அவ்வளவு நேரம் எங்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. பட் எனக்கு தெரியும் அவருக்கு அந்த படத்துக்கு பெரிய பலம்னு. அதே மாதிரி மயிலாட் படத்துடைய மிகப்பெரிய ஒரு பலம், எங்க சைட்ல வந்து ஒரு 1000 யானைகள் நிக்கிற மாதிரி நான் ஒரு ஃபீல் பண்றேன் சசிசாரோட பிரசன்ஸ. இந்த மாதிரி படத்தெல்லாம் யாராவது எழுதுனீங்கன்னா தயவு செய்து அவர்கிட்ட மட்டும்தான் போங்க. அவர் மட்டும் தான் பண்ண முடியும். வேறட்டே பண்ணவும் முடியாது, அவங்களும் விரும்ப மாட்டாங்க. அதனால நல்ல படங்கள், நல்ல கதாபாத்திரங்கள், ஒரு மாஸ்குலைனான ஒரு கேரக்டர்ஸ், ஒரு வாழ்க்கை முழுசா பார்த்த ஒரு மிடில் ஏஜ்ல இருக்கிற அந்த மனிதனுடைய அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சினிமால ரொம்ப மிஸ் ஆகுது. நம்ம கல்ட்டுன்னு சொல்ற எல்லாருமே வளர்ந்த மனிதர்களோட இதுதான். டீனேஜ் பருவம்ன்றது மட்டுமே சினிமாவோட மையம் கிடையாது. ஸோ அதனால வந்து சசி சார் அந்த ஒரு இடத்த வந்து ரொம்ப ஹோல்ட் பண்றாருன்னு நினைக்கிறேன். நிறைய படைப்பாளிகளுக்கு ஒரு பெரிய ஒரு ஹோப்பா இருக்காரு. ஸோ ரொம்ப நன்றி சார். திரும்ப இந்த படம் நம்மளுக்கு ஒரு வெற்றி படமா இருக்கும்ன்றது அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. கண்டிப்பா அது ஒரு வாரத்துல நடந்துரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். குரு சோமசுந்தரம் சார் அகைன் ஜோக்கர்ல வந்து ஒரு சீன் இருக்கு. அவர் ஒய்ஃப் கிட்ட போயிட்டு, அவர் முதல்ல ஹாஃப் எப்படி இருக்கும்னா ஏன்னா மென்டல் மாதிரி இருக்கா அந்த ஆள் அப்படின்னு, திடீர்னு ஒய்ஃப்ட பேசும்பொழுது அப்படியே ஃபிளிப் ஆவாரு. அதாவது எனக்கு ஞாபகம் இருக்கு, இதே பிரசாத் ஸ்டுடியோல நான் சொன்னேன் வந்து அவர் ஒரு பெரிய ஸ்டாருங்க, ஒரு பெரிய ஒரு வெட்டரன் ஆக்டர். அதாவது வந்து ஒருத்தர் வந்து இவர் இல்லைன்னா இனிமே என்ன பண்றது அப்படின்ற கேள்வி வரும்ல, அந்த இடத்துல தான் அவர் இருக்காருன்னு நினைக்கிறேன். அப்பேற்பட்ட ஒரு மேலிபிளான ஒரு ஆக்டர், அவ்வளவு இன்ஸ்பைரிங். அவர் முகத்தை பார்த்தாலே மியூசிக் வரும். செல்லமா பாட்டுனா அவரோட எக்ஸ்பிரஷன் பார்த்தோன்னே வந்துருச்சு அப்படியே டியூனு. அந்த மாதிரி ஒரு நடிகர் நான் ரொம்ப வியக்கிற ஒரு ஆர்டிஸ்ட். பாட்டில் ராதாவும் ஒர்க்கா பண்ணியிருந்தேன். கடைசியா ஒண்ணு சொல்லிக்கிறேன், நான் அதான் மியூசிக் பத்தி எதுவுமே பேசலன்னு நினைக்கிறேன். பட் நான் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டேன்னு, நான் எல்லாரும் பேசுறதை பார்த்து எனக்கும் சைத்ரா பத்தி சொல்ல இருக்க முடியாது. நான் வந்து இந்த படம் முதல் பார்த்துட்டு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனது அவங்கள பார்த்தேன். ஏன்னா எனக்கு தெரியும் அவங்க ஆல்ரெடி பண்ண படங்கள் பார்த்திருக்கேன். பட் இந்த கோவில் பட்டி பொண்ணா வந்து என்னால இமேஜின் பண்ண முடியல உண்மையிலேயே. சரி ஓகே ஏதாவது பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா ரொம்ப நான் இம்ப்ரெஸ் ஆனேன். ஐ திங்க் யூ ஆர் ஜஸ்ட் மேட். ஏன்னா ஒரு கலைஞனா இருக்கிறதுக்கு கொஞ்சம் பைத்தியம் பிடிக்கணும் கண்டிப்பா. ஒரு எக்ஸென்ட்ரிக் அப்படின்னு ஒரு ஜோனுக்கு போனாதான் வந்து நம்ம ரொம்ப அந்த பொசஸ்டா ஒரு ஆர்டிஸ்டா இருக்க முடியும். அந்த கேரக்டரை உள்வாங்க இந்த மோல்டால ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னு என்னால சொல்ல முடிஞ்சிச்சு. ஸோ எனிவே மயிலாட் படம் வந்து கண்டிப்பா வெறும் சோசியல் எஜுகேஷன் படம் சத்தியமா கிடையாது. ரொம்ப எங்கேஜிங்கான ஒரு மனிதனோட ஒரு சின்ன பிரச்சனை சார்ந்த படம். அந்த படம் சில கேள்விகளை எழுப்பும் கண்டிப்பா, ஆனா ரொம்ப அழுத்தமான பதில்களையும் சொல்ல போகுது. அந்த படம் ரொம்ப ஒரு மனிதத்தை பத்தி. ஏன்னா நமக்கும் ஏன்னா மிருகங்கள் கூட கூட்டமா இருக்கும், ஆனா ஒரு தனி மனிதனோட ஆற்றல், ஒரு தனி மனிதனோட ஒரு பவர், அவன் மனிதனா எடுக்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பேச வர படம். இதை உங்க குழந்தைங்களுக்கும் காட்டுங்க. இந்த படம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான, நம்ம தமிழ் சினிமா ஆடியன்ஸ் மிஸ் பண்ணிடக்கூடாது. தமிழ் உணர்ச்சி இருக்கிற படம், தமிழ் உணர்வு, அதாவது நம்ம தமிழ் உணர்ச்சியை கடத்தக்கூடிய ஒரு படமா தான் நான் இதை பாக்குறேன். இந்த படத்தோட மியூசிக் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். 2 பாட்டு தான் ரிலீஸ் ஆயிருக்கு. என்டையர் ஆல்பம், இதோட ஸ்கோர், இதுல உழைச்ச அத்தனை மியூசிஷியன்ஸ்க்கும், இன்னும் 2 பாடல்கள் எழுதிய ராஜமுருகன் சாருக்கும், அவரும் 2 பாட்டு எழுதியிருக்காரு. ரொம்ப ஸ்பெஷலான 2 பாடல்கள். மீனாட்சி இளையராஜா வந்திருக்காங்க. இந்த படத்துல ஒரு கிளைமேக்ஸ் பாட்டு பாடியிருக்காங்க.
ரொம்ப பேசப்படும் நினைக்கிறேன் அந்த பாட்டு. மற்ற இசைக்கலைஞர்கள் தொழில்நுட்பமா இந்த படத்துக்கு மிக்ஸ் பண்ண அஸ்வின் ஜார்ஜான், என்னோட அசிஸ்டன்ஸ், அவர் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த படம் கண்டிப்பா ஒரு ட்ரீட்டா இருக்கும்.